பூர்ணிமா லேசாக பதற்றமானாள். மெல்லமா பார்த்து உட்காருங்க. வழுக்கி கீழே விழுந்துடுவேன்னு பயப்படுறியா? பின்ன இந்த சக்கர நாற்காலியோட எனக்கு எத்தனை ஆண்டு சிநேகம் தெரியுமா? நான் விழப்போனாலும் அது என்னை விடாது. பெருமை அடிச்சுக்கிட்டே இருக்காம சீக்கிரமா குளிக்க போங்க. சக்கர நாற்காலியை உருட்டி கொண்டே குளியலறை நோக்கி போனான் ராஜசேகரன். சட்டென்று நாற்காலியின் இயக்கத்தை நிறுத்தி திரும்பினான். பூர்ணிமா, மத்தியான சாப்பாட்டை கொண்டு போயிடுவோமா? இல்ல எஸ்டேட்ல போய் தயார் பண்ணிக்குவோமா? இங்கிருந்தே கொண்டு போயிடுவோம். என்ன சமையல் செய்ய சொல்ல போற? சப்பாத்தியும் கறி குழம்பும் போதாதா? போதும். எனக்கு போதாது. குரல் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள். அரை வாசலில் நின்ற நவீனா குளித்து முடித்து வேற ஆடைக்குள் நுழைந்திருந்தாள். பூர்ணிமா அவளை நோக்கி போனாள். என்னடி அதுக்குள்ள குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன். யார் குளிப்பாட்டி விட்டா? ஆயாதான். காதுல பாரு, சோப்பு நுரையா இருக்கு, தொடச்சிட்டா போகுது. அலட்சியமா சொன்ன நவீனா ராஜசேகரனிடம் வந்தாள். அவன் மடியில் ஏறி உட்கார்ந்தாள். அப்பா, என்னம்மா? எனக்கு சப்பாத்தி வேண்டாம். பூர்ணிமா சுட்டு விரலை உயர்த்தினாள். உதைப்பேன், சப்பாத்தி போதும். பாருங்கப்பா. நவீனா 2 கைகளாலும் ராஜசேகரனின் முகத்தை வருடினாள். அவன் அந்த கைகளை பற்றி மெல்ல முத்தமிட்டான். இதோ பாருங்க, அவளுக்கு நீங்க ரொம்பவும் செல்லம் தர்றீங்க. ஒரு பெண் குழந்தைக்கு இவ்வளவு செல்லம் ஆகாது. என் நவீனா குட்டிக்கு அப்படிதான் செல்லம் கொடுப்பேன். பூர்ணிமா இடுப்பில் கை வைத்து முறைக்க நவீனா கைகளை தட்டி சிரித்தாள். சரியாக 10 மணிக்கு போர்டிகோவில் நின்றிருந்த அந்த வெளிநாட்டு கார் கிளம்பியது. கார் பின் இருக்கையில் ராஜசேகரனும் பூர்ணிமாவும் உட்கார்ந்திருக்க, முன் இருக்கையில் டிரைவர் கோபாலுக்கு பக்கத்தில் நவீனா சாய்ந்தபடி சிவப்பு ஆப்பிளை கடித்துக் கொண்டிருந்தாள். கோபால், சார், சக்கர நாற்காலிய மேல வச்சு நல்லா கட்டியிருக்கியா? கட்டியிருக்கேன் சார். காரை நிதானமாவே ஓட்டு, எந்த வாகனத்தையும் முந்தாத. முதல்ல பாரடைஸ் பாயிண்ட் போறோம், அப்புறமா தான் எஸ்டேட்டுக்கு. சரி சார். கார் நிதான வேகத்தில் பனி பெய்து இன்னமும் ஈரமாக இருந்த சாலையில் வழுக்கி கொண்டு போனது. கார் 2 இறக்கங்களை கடந்தது. டிரைவர் அங்கிள், நவீனா கூப்பிட்டாள். என்னம்மா, உங்க வீட்டு ஆண்டிக்கு ரொம்ப நாளா வயிறு பெருசா இருந்ததே, குழந்தை பிறந்துருச்சா? பூர்ணிமா குறுக்கிட்டு அவளை அதட்டினாள். ஏய் பெரிய மனுஷி, சும்மா இருக்க மாட்ட? என்னம்மா? அப்படியெல்லாம் கேட்க கூடாது. டிரைவர் கோபால் சிரித்தான். இருக்கட்டுமா, குழந்தைக்கு என்ன தெரியும்? மனசுல பட்டத கேட்டுடுச்சு. பாப்பா, அந்த ஆண்டிக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, இன்னும் 10 நாள் ஆகும். ராஜசேகரன் புன்னகையோடு கேட்டான். கோபால், இது உனக்கு எத்தனையாவது குழந்தை? 4வது சார். இது கமாவா முற்றுப்புள்ளியா? இன்னும் முடிவு பண்ணல சார். என்னது, முடிவு பண்ணலையா? உதைப்பேன். இது முற்றுப்புள்ளிதான். கமாவா ஆக்கிட்டு வந்தா சம்பள உயர்வை ரத்து பண்ணிடுவேன் சார். வந்து போய் இழுப்பதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். குழந்தை இருக்காளேன்னு பாக்குறேன், இல்லனா நல்லா கேட்டுடுவேன். காலம் போய்கிட்டே இருக்கிற நிலைமையில. நவீனா குறுக்கிட்டாள். ஆமா அங்கிள், அப்பா சொல்றதும் சரிதான். என் ஒருத்தியை வச்சுக்கிட்டே எங்க அம்மாவால சமாளிக்க முடியல. உங்க வீட்டுல இருக்கிற ஆண்டி 4 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிப்பாங்க? எல்லோரும் சிரித்தார்கள். கிலோமீட்டர்களை விழுங்கி கார் பாரடைஸ் பாயிண்ட் போய் சேர்ந்த போது மணி 10:30. சாலையோரங்களில் பனிப்புகை திட்டு திட்டாய் தெரிய, சிகரத்தில் கனமான பனிமூட்டம். டிரைவர் காரை ஓரமாக நிறுத்தினான். சார், பனி அதிகமா இருக்கு. இருக்கட்டுமே, சக்கர நாற்காலியே இறக்கு. நவீனா குட்டி, இதுதான் பாரடைஸ் பாயிண்ட். என்னப்பா, யாரையுமே காணோம். இந்த இடம் ரொம்ப பேருக்கு தெரியாது. உச்சிக்கு கார் போக முடியாதாப்பா? கொஞ்ச தூரம் நடக்கணும். நீங்க? அதோ அந்த பாறை வரைக்கும் நான் சக்கர நாற்காலியில வர்றேன். அதுக்கு மேல நீயும் அம்மாவும் டிரைவரை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அதெல்லாம் வேண்டாங்க, எல்லோருமே அந்த பாறை கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்பிடலாம். ஏன் அப்படி சொல்ற பூர்ணிமா? குழந்தை அங்க போகணும்னு இவ்வளவு ஆசைப்படுறா. அந்த பாறையிலிருந்து கொஞ்ச தூரம் தான், அரை மணி நேரத்துக்குள்ள ஏறி இறங்கிடலாம். டிரைவர் கோபால் சக்கர நாற்காலியை இறக்கி காரின் கதவு அருகே நிறுத்திவிட்டு ராஜசேகரனை பார்த்தான். ராஜசேகரன் கதவை திறந்து கொண்டு சக்கர நாற்காலிக்கு வந்தான். கோபால் சார்,
என்னை அந்த பாறைக்கு பக்கத்துல நிறுத்திட்டு நீ பூர்ணிமாவையும் குழந்தையையும் சிகரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வா. சரி சார். நவீனா ஆசைப்படுற வரைக்கும் மேலே இருக்கட்டும். சரி சார். சக்கர நாற்காலிய மெதுவா தள்ளினான் கோபால். மெதுவாய் அந்த குறுகலான பாதையில் ஏறினார்கள். பனிப்புகைக்குள் நுழைந்தார்கள். அப்பா, என்னம்மா, நீங்க மேல வர முடியாதா? வர முடியாதுமா. நீயும் அம்மாவும் கோபால் கூட போயிட்டு வாங்க. நீ வந்ததும் அந்த இடத்தை பத்தி எனக்கு சொல்லு. பாறை நெருங்கியது. கோபால், ரோட்டை பார்த்த மாதிரி என்னை நிறுத்திடு. அவன் நிறுத்தினான். நீங்க எல்லோரும் போயிட்டு வாங்க. பூர்ணிமா, குழந்தையின் கையை கெட்டியாக பிடிச்சுக்கோ. அந்த பெரிய மனுஷி என்னை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுவா. நவீனா, அம்மாவை பாடாய் படுத்த கூடாது. சொன்னபடி கேட்கணும். மூவரும் அந்த சரிவில் ஏற ஆரம்பித்தார்கள். ராஜசேகரன் தன் பாக்கெட்டில் இருந்த சாக்லேட் நிற இறக்குமதி சிகரெட் ஒன்றை எடுத்து உதட்டில் பொருத்தி கொண்டு சிகரெட் முனையை சிவப்பாக்கி கொண்டான். அப்பா, டாடா. பனிப்புகைக்குள்ளிருந்து நவீனாவின் குரல் தப்பித்து வந்து ராஜசேகரனை மோத அவனும் கத்தினான். டாடா நவீனா குட்டி. சிகரெட்டை இழுத்து புகையை மெல்ல வெளியே விட்டு அந்த கதகதப்பில் வினாடிகளை கரைத்து கொண்டிருந்தான் ராஜசேகரன். 10 நிமிடம் கரைந்திருந்த போது சிகரத்திலிருந்து அந்த நீளமான அலறல் சத்தம் கேட்டது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம கதை மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.